நீங்கள் கையில் ஒரு தட்டில் 2 ஆவி பறக்கிற மல்லிப்பூ இட்லியை வச்சுக்கிட்டு கேமராவை பார்த்து சிரிக்கிறீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே தட்டில் 2 மல்லிப்பூ இட்லி, அதுக்கு மேலே அப்படியே காரசாரமான தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் இருந்தால் எப்படி இருக்கும்? நினைக்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுதில்ல. இட்லினா அது நம்ம தமிழர்களோட சொத்து, நம்ம பாரம்பரியம்னு தான் இத்தனை வருஷமாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த இட்லி நம்ம ஊர் இல்லை, இது ஒரு வெளிநாட்டு உணவு அப்படின்னா சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஏன்னா விளையாடுறீங்க? இட்லிக்கு போய் இப்படி ஒரு கதையை சொல்லிடுறியான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் வரலாறு வேற ஒரு உண்மையை சொல்லுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட இட்லிக்கும் இப்போ இருக்கிற இட்லிக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இருந்த இட்லி இப்போ நீங்கள் பார்த்தா இது என்ன கேக் மாதிரில இருக்குன்னு கேட்பீங்க. அன்னைக்கு இட்லியில் அரிசியே கிடையாது. அப்புறம் எப்படி அது இன்னைக்கு நம்ம ஊர் அடையாளமாக மாறுச்சு? நீங்கள் இட்லியை ஒரு ஸ்பூனில் பிச்சு காமிச்சிட்டு இட்லியை முதல்ல கண்டுபிடிச்சது யார்? இந்தோனேஷியாவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? சீன பயணிகள் அவங்க குறிப்பில் நம்ம இட்லியை பற்றி என்ன எழுதியிருக்காங்க? இதோ உங்கள் தட்டில் இருக்கிற இட்லி கடந்து வந்த அந்த அதிரடி வரலாறு. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் இட்லியை பார்க்குற விதமே மாறிடும். இந்தோனேஷியா டு இந்தியா, அந்த மர்மமான பயணம். ஏன் இந்தோனேஷியா? வரலாற்று ஆய்வாளர் கேடி அச்சயா என்ன சொல்கிறார் என்றால், கிபி 7 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தோனேஷியாவை ஆண்ட இந்து அரசர்களும் நம்ம ஊருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அப்போது இந்தோனேஷியாவில் கெட்லி அல்லது கெடாரி அப்படின்ற ஒரு உணவு ரொம்ப ஃபேமஸ். இது நம்ம இட்லி மாதிரி நீராவியில் வைக்கப்படுகிற ஒரு உணவு. இட்லி ஏன் அங்கிருந்து வந்திருக்கணும்? நம்ம ஒரு பழங்கால நூல்களில் இட்லிக்கு அப்படின்ற வார்த்தை இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் விடுபட்டு இருந்தது. அதுதான் புளிக்க வைத்தல். பழைய காலத்து இந்தியாவில் உணவுகளில் மாவை புளிக்க வைக்கிற முறை பெருசாக இல்லை. ஆனால் இந்தோனேஷியர்கள் அப்போவே சோயா பீன்ஸ் மற்றும் பருப்புகளை புளிக்க வைக்க சாப்பிடுறதுல எக்ஸ்பர்ட்ஸ். அந்த அரசர்கள் நம்ம ஊருக்கு வரும்போது அவங்க கூடவே அவங்க சமையல்காரர்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க தான் மாவை புளிக்க வச்சு நீராவியில் வேக வைக்கிற அந்த தொழில்நுட்பத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. கெட்லி டு இட்லி. ஆரம்பத்தில் இந்தோனேஷியாவில் இருந்த கெட்லியில் அரிசி கிடையாது. அவங்க வேறு சில பருப்புகளை பயன்படுத்தினாங்க. நம்ம ஊருக்கு வந்த பிறகு நம்ம ஊர் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே அதிகமாக கிடைச்ச உளுந்து மற்றும் அரிசியும் சேர்த்து அதை நம்ம ஊர் உணவாக மாற்றிக்கிட்டோம். புளிக்காத இட்லி. ஒரு அதிர்ச்சி உண்மை. இன்னொரு விஷயம் கவனிச்சா, 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம ஊர் குறிப்புகளில் இட்லி புளிக்க வைக்கப்படாத ஒரு உணவாக தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் மாவு பொங்கி வரணும் அப்படிங்கிற குறிப்பே வருது. எதை காட்டுதுன்னா, அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இந்தோனேஷியா தொழில்நுட்பம் நம்ம இட்லியோட கலந்து இருக்குது. கிபி 920 கன்னட எழுத்தாளர் சிவராதன சாரா எழுதின சிவராதன சாரா நூலில் இட்லிக்கே அப்படிங்கிற வார்த்தை வருது. இதுதான் இந்தியாவில் கிடைச்ச முதல் எழுத்துப்பூர்வமான ஆதாரம். ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அந்த நூலில் இட்லி செய்முறையை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா ஊற வச்சு உளுந்த கூழை அரைச்சி அதில் தேவையான மிளகு, சீரகம், இஞ்சி சேர்த்து ஒரு சட்டியில் ஊற்றி ஆப்பம் மாதிரி சுட்டு எடுக்கணும். இது எதை காட்டுதுன்னா, ஆரம்ப காலத்தில் இட்லிக்கே அப்படிங்கிறது ஆவியில் வேக வைக்கப்படாத புளிக்காத வெறும் உளுந்தால் செய்யப்பட்ட ஒரு அப்பம். அப்போது நம்ம இப்போது சாப்பிட்ற மென்மையான அரிசி கலந்த இட்லிக்கு இன்னும் 200 வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அரசர் சோமேஸ்வரர் கொடுத்த சமையல் குறிப்பு. இப்போ கதையில் ஒரு பெரிய மாற்றம் வருது. கிபி 1130 கல்யாணி சாளுக்கிய அரசர் 3ஆம் சோமேஸ்வரர் ஒரு பெரிய சமையல் கலை நூலை எழுதினார். அதுக்கு பேர் மானசோல்லாசா. இந்த நூல் தான் இட்லிக்கே செய்முறை முதல் முறையாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு.
அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உளுந்து மாவை அரைச்சி அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நீராவியில் வேக வைக்கணும். 17ஆம் நூற்றாண்டு நவீன மல்லிப்பூ இட்லி பிறந்தது. அந்த மர்மமான இடைவெளி நாம் முன்னாடி பார்த்த மாதிரி கிபி 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இட்லி ஒரு உளுந்து அப்பமாவோ அல்லது இந்தோனேஷிய தொழில்நுட்பமோடு கலந்த ஏதோ ஒரு உணவாகத்தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெரிய குறிப்புகள் எதுவும் இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. நம்ம ஊர் துணி தொழில்நுட்பம், இதுதான் நம்ம ஊர் மாஸ். 17ஆம் நூற்றாண்டில் தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு புது தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அது வரைக்கும் நேரடியாக ஆவியில் வேக வச்ச இட்லி தட்டில் சுத்தமான வெள்ளை துணி போட்டு அதுக்கு மேலே மாவை ஊற்றி வேக வைக்கிற முறை. இந்த துணி என்ன பண்ணுன்னா, நீராவியை ஒரே சீராக இட்லியை முழுக்க பரவ வைக்குது. அதே சமயம் இட்லி தட்டில் இருந்து வர கூடுதல் தண்ணியை உறிஞ்சிக்குது. இந்த 2 விஷயங்களும் சேர்ந்து தான் இட்லியை அந்த அதீத மென்மைக்கும் மல்லிப்பூ போன்ற நிறத்துக்கும் கொண்டு போச்சு. இது பக்கா நம்ம தமிழ்நாட்டு மூளை. அரிசி ப்ளஸ் உளுந்து, அந்த சப்டனஸ் ரகசியம். இதே காலத்தில் தான் நம்ம இன்றைக்கும் பயன்படுத்துகிற அந்த அரிசி மற்றும் உளுந்து கலவை பெரும்பாலும் 4:1 விகிதத்தில் பக்கா ஆச்சு. வெறும் உளுந்து இட்லி ரொம்ப கனமாக இருக்கும். ஆனால் இந்த 2ஐயும் சேர்த்து அரைச்சி புளிக்க வச்சு அந்த புளித்த மாவை வேக வைக்கும்போது மாவுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அந்த புளிப்புத்தன்மை தான் இட்லியே இந்த பஞ்சு போன்ற மென்மைக்கும் கொண்டு போகுது. இதுதான் நம்ம ஊர் பெருமை. இட்லி வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, இது ஒரு சூப்பர் ஃபுட். இது ஈஸியாக செரிமானம் ஆகும் இட்லியை தான் சொல்கிறாங்க. சிறந்த உணவாகத்தான் இட்லியை சொல்கிறாங்க. ஈஸியாக செரிமானம் ஆகும். ஸோ இட்லி இந்தியாவில் ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம வீட்டு தட்டு வரைக்கும் வந்த கதை இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இட்லி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.